நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஸ்ரீ முனீஸ்வரன் கோவில் மகா கும்பாபிஷேகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஓதியத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நேற்று செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, முதலாம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து புதன்கிழமை இன்று காலை கோபூஜை, யாகசாலை பூஜைகள், மூலிகை திரவிய யாகம், தம்பதி பூஜை, இரண்டாம் காலநிலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10 மணிக்கு மேலதாளம் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசம் கோவிலை வலம் வந்து விமான கும்பாபிஷேகமும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் முத்து, செல்வி, தமிழ்நாடு மாநில வாணிப கழக ஊழியர் கோவிந்தராஜ், பிரமீளா, தினகரன், ரம்யா, யோகேஷ், வெங்கட் மற்றும் விழா குழுவினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். ஒதியத்தூர் கிராமத்தில் இன்று எழுந்தருளிருக்கும் முனீஸ்வர சுவாமிக்கு இந்த கும்பாபிஷேகமானது மிகவும் சீரும் சிறப்புமாக திருவண்ணாமலை ஐயர் அவர்களால் குருக்களால் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இங்கு தரிசித்தார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஒதியத்தூர் கிராமத்தில் நாங்கள் தலைமுறையாக வந்து நாங்கள் முனீஸ்வரன் கோவில் வந்து எங்கள் குலதெய்வம் கும்பிட்றோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் பங்காளிகள் எங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு குலதெய்வத்தை கோயில் அமைச்சு சீரு சிறப்போடு குருக்கள்லாம் வந்து நல்லா பிரதர்சனம் பண்ணி சீரு சிறப்போடு எல்லாரும் தரிசனம் பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுறோம். மகிழ்ச்சி.